சீமா, என்னது இது? நீங்க யாரு? வணக்கங்க, என் பேரு தேவிகா. ஜெய் துர்கா தேவி. அப்புறம் இந்த Dress இருக்குல்ல, இத நான் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் துர்கை அம்மனாவே. நீங்க இந்த Dress எதுக்கு எந்த காரணத்துக்காக போட்டிருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம். இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. எதுக்காக எங்க வழியை மறைச்சு நிக்கிறீங்க? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்க வழியை மறைக்கல. அது என்னன்னா, நான் உங்க பின்னாடி ஏதோ ஒரு கெட்ட சக்தியை பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னு தோணுச்சு. நீங்க அப்படி என்ன பாத்தீங்க? நீங்க சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. சரியா சொல்ல தெரியல, ஆனா உங்க கூட கெட்ட சக்தி ஏதோ இருந்துச்சு. சரி விடுங்க, அந்த கெட்ட சக்தி இப்ப உங்க கூட இல்ல. நீங்க இப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. நல்ல வேலை பண்ணமா. நீ நல்ல சமயத்துல பாத்துட்ட. இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. அம்மா, ஒருவேளை நீங்க அப்படியே நன்றி சொல்லணும்னா ஒரு நிமிஷம் இருங்க. இது துர்கை அம்மனோட சிலை. இத வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி சிலையெல்லாம் செஞ்சு இங்க விட்டுருக்கேன். தப்பா நினைச்சுக்காதம்மா. எங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள பெரிய துர்கை அம்மன் சிலையே இருக்கு. அதுக்கு நாங்க பூஜை பண்றோம். எங்க வீட்டுல நாங்க எந்த சிலையை வைக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு குருஜி தான் பூஜை பண்ணுவாரு. அதனால அப்படிலாம் வச்சிட முடியாது. அதனால என்ன இருக்குமா, இதையும் வச்சுக்கோங்க. யாருக்கு தெரியும் எப்ப இது தேவைப்படும்னு. இங்க பாருங்க, எங்களுக்கு வேண்டாம் பாட்டி. நீங்க வாங்க, நம்ம போலாம். லேட் ஆயிட்டு இருக்க பாட்டி. இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். சித்தார்த் கண்ணா, நம்ம எப்படி இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கண்ணுல படாத ஒண்ணு இவங்க கண்ணுக்கு எப்படி பட்டுச்சு?
பாட்டி இத விக்கிறதுக்கான வியாபாரம் நுணுக்க பாட்டி. நீங்க ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. எங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. நாங்க உடனே போய் ஆகணும். சித்தார்த், இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க வித்துக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு வேண்டாம். தேங்க்யூ. வாங்க பெரிய பாட்டிமா. பரவாயில்லைங்க. துர்க்கையம்மனோட அருளால நீங்க எந்த வேண்டுதலுக்காக போறீங்களோ அது வெற்றி அடையும். நீ நல்லா இருமா. ரொம்ப நன்றி. இவகிட்ட நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவ முகத்துல வித்தியாசமான ஒரு ஒளி இருக்கு. அதனாலதான் இவ்ளோ கூட்டத்திலயும் தனியா தெரியறா. ஆமா தாயே, நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். உங்க ஆசீர்வாதத்தால ரோஹிணி சீக்கிரம் இங்க வரணுமா? அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க தான் காப்பாத்தணுமா? ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. உங்க முடி உதறது நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க. சொல்ல போனா அஸ்வினிக்கு ஈடே வேறாவில் பட்டு போல இருக்கு. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். பண்டிதரே, நாங்க ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மலையில இருக்கிற அந்த அம்மன் தாய் எங்களுக்கு அவங்க ஆசீர்வாதத்தால எங்களோட சீமாவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. அவங்க நிச்சயமா ஏமாத்த மாட்டாங்க. ரோகிணியை கண்டுபிடிக்கிறதுல நிச்சயமா உதவுவாங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் உங்களுக்கு எந்த வகையில உதவி செய்யறதுன்னு தெரியல. நான் இந்த கோயிலோட பூசாரி மட்டும்தான். நான் நினைச்சாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. பல நாளுக்கு அப்புறம் இந்த கோயில் திறந்திருக்கோம். அதுவும் இல்லாம இப்பதான் நான் பொறுப்பை ஏற்றிருக்கேன். அது கூட ட்ரஸ்டி சொன்னதால. பண்டிதர் அனுப்பியிருக்காருன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். அப்புறம் என்னோட மனசு சொல்லுது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இங்கதான் கிடைக்கும்னு சொல்லுது. கண்டிப்பா இங்க ஏதாவது இருக்கும். சித்தார்த் சொல்றதும் சரிதான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். கண்டிப்பா நாம முயற்சி பண்ணி ஆகணும். ஐயா பண்டிதரே, பிளீஸ் ஏதாவது ஒரு வழி யோசிங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியை நல்லபடியா திரும்ப கொண்டு வரதுல எங்களுக்கு உதவுங்க. பைரவநாத். பைரவநாத், அவர் யாரு? பாபா பைரவநாத். அவர் ஒரு அகோரி சாது. அந்த அம்மனோட தீவிர பக்தர். மாய மந்திரத்துல பிரசித்தி பெற்றவர். அவரோட திவ்ய சக்திக்கு நிகரே இல்ல. அவரால தான் உங்களுக்கு சரியான பாதையை காட்ட முடியும். அந்த அம்மன் சக்தியால நீங்க சொல்றது உண்மையாகணும். அப்புறம் நீங்க எதுக்காக இன்னும் தாமதிக்கிறீங்க? எங்களை அங்க உடனே கூட்டிட்டு போங்க. இதுல என்ன பிரச்சனைனா, பாபா இப்ப தியானத்துல இருப்பாரு. பேசுறத விடுங்க, அவர் யாருக்கும் தரிசனம் கூட தரமாட்டாரு. அவர் கடைசியா எப்ப தரிசனம் கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. பண்டிதரே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த துர்கா தேவி எங்களை வெறும் கையோட அனுப்ப மாட்டாங்க. நாம எப்படியாவது அவரை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பெரியத்த சரியாதான் சொல்றாங்க பண்டிதரே. நாங்க ஒரு முறையாவது முயற்சி பண்ணி பாக்குறோம்.
இது ரோகிணியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் இவளோட தயவு தான். நீங்க 3 பேரும் என் கூட பாபா பைரவநாத் இருக்கிற வாசலுக்கு வாங்க. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்கம்மா. சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோம். அம்மா தாயி, ஒருவேளை பாபா பைரவநாத் எங்களை சந்திக்க மறுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்? பெரியத்த, என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னு தெரியலம்மா, மயக்கமா இருக்கு. என் கூட வாங்க. பாத்து இங்க வந்து உட்காருங்க. இருமா, நான் பாத்துக்கிறேன். எதுவும் பேசக்கூடாது, உட்காந்து ஓய்விடுங்க. இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் உங்களுக்காக தண்ணி கொண்டு வரேன் பெரியத்த. வாங்க வாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் பண்டிதரே? பக்கத்துல வந்துட்டோம். நில்லுங்க, இதான் அந்த இடம். பல ஆண்டுகளா பைரவ பாபா இங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் சமாதியை உடைக்கவும் முடியல. இதை உடைச்சிட்டு உள்ள போனாதான் அவர்கிட்ட நம்ம பேச முடியும். உங்க மனசுல இருக்கிறத தாய் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு. சிதா, என்னாச்சு? இது என்னது? இது இதுக்கு தான் நான் பயந்தேன். பாபாவுக்கு நம்ம இங்க வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்மளால அவரோட தியானம் களையக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அம்மா, சீக்கிரமா ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்களேன். ஹலோ சார், வாங்க மேடம். இதோட அப்போல்ஸ்ட்ரி எது? இம்போர்ட்டட் பெல்ஜியன் பிளிஸ் சார். டஸ்ட் மைட்ஸ் பக்கத்திலே வராது. ஸ்ப்ரிங்ஸ் எப்படி? எண்ணெயின் வலிமையுடன் புதிய பாராசூட் அலோவேராவில் பட்டு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இதை தாண்டி போறதுக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஆனா இந்த வழியா நாம எப்படி உள்ள போக முடியும்? போய் தான் ஆகணும். நம்ம வழியை மட்டும் தேடணும். ஒரு நிமிஷம். சித்தார்த், ஜாக்கிரதை. அந்த பக்கமும் எந்த வழியும் இல்ல. என்ன பண்ணலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம். சித்தார்த், ஜாக்கிரதை. அமர், பின்னாடி வா. இங்க பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பைரவநாத் பாபாவோட சம்மதம் இல்லாம நீங்க அவரை சந்திக்கவே முடியாது. அவருடைய விருப்பம் இல்லாம நாம அதுக்குள்ள நுழையவே முடியாது. அம்மாடி சீமா, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அவங்க 3 பேர் இன்னும் திரும்ப வரவே இல்லையே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவரை பாக்குறதுக்கு நம்மள வர வேண்டாம் சொல்லியிருப்பாரா? வேற வழியில நாம அவரை சம்மதிக்க வச்சாகணும். நாம ஏதாவது செஞ்சு பாபா பைரவநாத்தை சந்திச்சே ஆகணும். ஆனா எப்படி? இப்ப நம்ம இந்த இடத்துல பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும் பெரியத்த. நம்ம 2 பேரும் துர்கா அம்மாவை வேண்டி ஆகணும். அவங்க போன வேலையில வெற்றியோட திரும்பணும்னு வேண்டிக்கணும்.
நீ எங்கம்மா? அம்மா தாயே, நீங்க எப்பவுமே என்னோட எல்லா வேலையிலயும் எனக்கு துணை இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க ஆசீர்வாதத்தினாலதான் நான் இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கும் இந்த பொண்ணுக்காக நீங்க தான் உதவி செய்யணும் துர்கா அம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க பொண்ணை நீங்க ஏமாத்த மாட்டீங்க. என் தங்கச்சி ரோகிணி அடையறதுக்கான வழிய நீங்க காட்டுற வரைக்கும் நான் உங்க பேரை ஜபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் துர்கா அம்மா. நீங்க எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும் தாயே. என்னோட பிரார்த்தனையை நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் இதே இடத்துல ஒத்த கால நின்னுகிட்டு உங்க பேரை சொல்லி சொல்லி நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஜெய் துர்கா தேவி, 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 ஜெய் துர்கா தேவி. சீமா, நீ ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. நீ என்ன பண்றமா? ஜெய் துர்கா தேவி, 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 ஜெய் துர்கா தேவி. சீமா, அம்மா தாயே, எங்க குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். जगदम्बे काली, जय दुर्गे कपर वाली, तेरी ही गुण गाए भारती, ओ मैया हम सब उतारे तेरी आरती। तेरे संत जनों पर माता भीड़ पड़ी है भारी, जैसे सिंह से है बलशाली, है दस भुजाओं वाली, दुखियों के दुखड़े निवारती, दुखियों के दुखड़े निवारती। माँ बेटे का है इस जग में बड़ा ही निर्मल नाता, भूत भूत सूर्य परला माता सुधी को माता, सब पे करुणा दर्शन वाली, अमृत बरसने वाली, दुखियों के दुखड़े निवारती, दुखियों के दुखड़े निवारती, दुखियों के दुखड़े निवारती, दुखियों के दुखड़े निवारती। शिवे सानुकंपे, नमस्ते जगद्व्यापिके विश्वरूपे, नमस्ते जगद्वंदापदारविंदे, नमस्ते जगद्धारिणी त्राहि मुखे, नमस्ते जगद्धारिणी त्राहि मुखे, नमस्ते जगत। जय दुर्गा देवी, ஜெய் துர்கா தேவி. नमस्ते नमस्ते सदानंद रूपे, नमस्ते जगद्धारिणी त्राहि मुखे, नमस्ते जगद्धारिणी त्राहि मुखे। जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, नमस्ते जगद्धारिणी त्राहि, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, जय दुर्गा देवी, ஜெய் துர்கா தேவி. नमस्ते जगद्धारिणी त्राहि, नमस्ते जगद्धारिणी त्राहि, नमस्ते जगद्धारिणी त्राहि दुर्गे, नमस्ते जगद्धारिणी त्राहि दुर्गे। இது எப்படி
எப்படி நடந்துச்சு? பைரவ் பாபாவுக்கு ஜெய். இன்னைக்கு நீங்க யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செஞ்சிருக்கீங்க. பைரவ் பாபா இதுவரைக்கும் அவர் தியானத்திலிருந்து மீண்டு வந்ததில்ல. ஆனா உங்களோட விடாமுயற்சியாலையும் பயபக்தியாலையும் பிரசன்னமாகி அவர் உங்களை உள்ள அனுமதிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இனி உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியா நிறைவேறும். பைரவ் பாபாவுக்கு ஜெய். பைரவ் பாபாவுக்கு ஜெய். ஜெய் துர்கா தேவி. 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 ஜெய் சிவா, அந்த அம்மனுக்கு உன்னோட வேண்டுதல் கேட்டுருச்சு. என்ன? ஆமாம் பாட்டி. பைரவ பாபா தன்னோட குகை வாசல திறந்துட்டாரு. அவர் இப்ப நமக்கு உதவி செய்யவும் தயாரா இருக்காரு. உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இப்ப நீங்க தாராளமா போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி துர்கம்மா. இன்னைக்கு நீங்க என்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சி இதை நிரூபிச்சிட்டீங்க. உங்களையே நம்பின பக்தர்களை நீங்க என்னைக்கு கைவிட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த கோயில்ல உங்க பொண்ணு உங்க முன்னாடி தலை வணங்கி நிக்கிறேன்.